நேரம் ஆயிடுச்சுங்கிறான். எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு. எங்களுக்கு வெல்லணும். நம் நிலத்தின் வளத்தை பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வாழ்கிற பூமியாக அதை வைத்து விட்டு போகணும். மலைதானே போகட்டும் என்று இருக்கிறார்கள். இந்த வளத்தை உங்களால் உருவாக்க முடியாது. ஊழலை ஒழித்து விடலாம் என் உடன் பிறந்தானே. ஒரு நேர்மையாளன் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்து விடலாம், நீரை தேக்கி விடலாம், காட்டை வளர்த்து விடலாம். ஆனால் மலையை மணலை அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய்? பூமியை தோண்டி எடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய்? நெய்வேலியிலே தோண்டி எடுக்கப்படுகிற பழுப்பு நிலக்கரி நிலத்தை எப்படி நீ மீட்டு உருவாக்கம் செய்வாய்? போரின் பேர் அழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்திலே குடியேற்றி விடலாம். ஆனால் அணு உலை வெடித்த இடத்திலே, மீத்தேன் ஈத்தேன் எடுத்து நிலத்தை நாசமாக்கிய இடத்திலே, நிலக்கரியை தோண்டி எடுத்த 65,000 ஏக்கரிலே மறுபடியும் நம் மக்களை குடியேற்ற முடியாது, மீள் குடியேற்றம் செய்ய முடியாது. சொந்த நிலத்திலே நீ அகதியாக போவாய். பூமியை உன் தாயாக என்று நீ எண்ணி போற்ற துடிக்கிறாயோ, நேசிக்க துடிக்கிறாயோ, அன்றுதான் இதை காக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு பிறக்கும். மலைகளின் வளம்தான் மண்ணின் வளம். மழை இல்லையே பூமியில் மழை இல்லை என்கிற புரிதல் உனக்கு வர வேண்டும். கடல் இருக்கும், மழை பெரிய மழை பொழிவை பெற முடியாது. என் மண்ணில் கடல் உண்டு, மழை இல்லை. காரணம் மழை இல்லை.